morning to all. Today we are discussing about economics chapter 2 பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் நேஷ்னல் இன்கமில் மெத்தட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் பார்த்தோம். டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ். தேசிய வருவாயோட முக்கியத்துவம் என்ன, அது நேஷ்னல் இன்கமோடைய அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்கம் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்கானமி ஆஃப் எ கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் நேஷ்னல் இன்கம் பொறுத்த வரைக்கும் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்கனாமிக் ஆஃப் ஏ கண்ட்ரி. அப்போ நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நேஷ்னல் இன்கம். நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு, பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் வந்து முக்கியமானதாக இருக்குது. அப்போ நவ் எ டேஸ் த நேஷ்னல் இன்கம் இஸ் ரிகார்டட் as அக்கௌண்ட் ஆஃப் த எக்கானமி which are known as சோசியல் அக்கௌண்ட். இட் எனபிள் அஸ், அதாவது சமூக கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2. Now relative importance of the various sector of the economy and their contribution towards national income. அப்போ நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான துறைகள் இருக்குது. அதனுடைய துறையோட வந்து பங்களிப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார்னு சொல்கிறோம். ப்ரைமரினா முதன்மை துறை, செகண்டரி செக்டார்னால் இரண்டாம் நிலை துறைன்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி மீன்ஸ் தேர்ட் செக்டார். இப்போ ப்ரைமரிக்கு எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறை. அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் வேளாண்மைன்னு சொல்லுவோம். அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது நேஷ்னல் இன்கமுக்கு. இப்போ அவுட்புட் எவ்வளோ உற்பத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஜிடிபி எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் மீன்ஸ் தொழிற்சாலைத்துறை. அதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு செக்டார்ஸோருக்கும் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்குது, பங்களிப்பு இருக்குது. அதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் நேஷ்னல் இன்கம் ஃப்ரம் த கால்குலேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா நேஷ்னல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. We could find how income is produced, how it is distributed. அப்போ இன்கம் வந்து வருமானத்தை வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ணணும், சரியா? அப்போ வருமானத்தை எப்படி உற்பத்தி பண்ணணும், செலவு வந்து நம்ம எப்படி செய்கிறோம், எப்படி நம்ம how much is spent, எப்படி வந்து நம்ம இன்கம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போ எப்படி வருமானத்தை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், செலவு பண்ணுறோம். சேவ்ட் ஆர் டேக்ஸ்டு, அது எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அது எப்படி நம்ம டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ஃபார்முலேட் த நேஷ்னல் பாலிசிஸ் சச் அஸ் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ ரெண்டு விதமான கொள்கைகள் இருக்குது, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. அப்போ மானிட்டரி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பணவியல் கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி நிதியியல் கொள்கை. அப்போ இந்த நேஷ்னல் பாலிசிஸை வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் அதர் பாலிசிஸ், மற்ற கொள்கைகளும் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ப்ராப்பர் மெஷர்ஸ் கேன் பி அடாப்ட் டு பிரிங் த எக்கானமி டு த ரைட் பாத் வித் ஹெல்ப் ஆஃப் கலெக்டிங் நேஷ்னல் இன்கம் டேட்டா. அப்போ வருமானத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சரியான பாதைக்கு வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடாப்ட் டு பிரிங் த எக்கானமி டு ரைட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான பாதை, நல்ல குட் வேவில் நம்ம வந்து போகணும், பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அப்போ நேஷ்னல் வந்து இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டேட்டா வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ், இட் இஸ் எசென்ஷியல் தட் டேட்டா pertaining to a country cross income output savings and consumption from different source should be available for economic planning சொல்லுவாங்க. அப்போ ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம். அப்போ எக்கனாமிக் மாடல்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அப்போ திட்டமிடுறதுக்கும் அதாவது பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன எஃபெக்ட் வந்து ஏற்படுது, அப்போ நேஷ்னல் இன்கம் எவ்வளோ இருக்குது, ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது, சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கன்சம்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி அவைலபிள் ஃபார் எக்கனாமிக் பிளானிங். இதை வந்து நம்ம புள்ளி விவரமாக நம்ம வந்து சேகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது
அதாவது டேட்டா மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து எவ்வளோ வந்து இன்கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். டு பில்ட் எக்கனாமிக் மாடல் பாத் இன் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். அதாவது மாடல்ஸ் போத் இன் ஷார்ட் அண்ட் லாங் ரன்னு சொல்லுவோம். எக்கனாமிக் மாடல்னால் பொருளாதார மாதிரிகளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் டேர்மில் லாங் டைமில் வந்து நேஷ்னல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்தது டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன், இன்டர் ரீஜனல் கம்பேரிசன் அண்ட் டெம்பரல் கம்பேரிசன் ஆஃப் growth ஆஃப் த எக்கானமி டூரிங் டிஃப்ரெண்ட் பீரியட். துறை வாரியாக பொருளாதார விவரங்களை வந்து ஒரு நாட்டில் வந்து என்ன பண்ணுறோம், அதோட நாட்டில் வட்டாரங்கள வருமானத்தை ஒவ்வொரு செக்டர்லேயும், இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன், ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இன்டர் ரீஜனல் நம்மளுடைய ஸ்டேட்டுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். டெம்போரல் கம்பேரிசன் மீன்ஸ் நம்மளுடைய ரீஜனல் லெவலில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ கம்பேர் பண்ணும்போது நம்ம க்ரோத்தை வந்து நம்மளால் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அடுத்து டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் அதோட மட்டும் இல்லாமல். சரியா? நெக்ஸ்ட்டு டு நவ் கண்ட்ரி பெர் கேபிட்டல் இன்கம் விச் ரிஃப்ளெக்ட் த எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி ப்ரொவைட் இன்கம் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். நேஷ்னல் இன்கம் மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா பெர் கேபிட்டல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பெர் கேபிட்டல் இன்கம் தான் ரொம்ப ரெஃப்ளெக்ட் பண்ணுது நாட்டுடைய பொருளாதார நலனை வந்து நம்ம அறிய முடியும், எந்தளவுக்கு வெல்ஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வெல்ஃபேர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? டு நவ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. அப்போ உற்பத்தி காரணிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோங்க, உற்பத்தி காரணிகள் மூலமாக வருமானத்தை வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? டு அரைவ் அட் மெனி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் நேம்லி டேக்ஸு, ஜிடிபி ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ஜிடிபி ரேஷியோ, ஃபிஸ்கல் டெபிசிட்டு, ஜிடிபி ரேஷியோ, டெப்ட்டு, ஜிடிபி ரேஷியோ எக்ஸட்ரா. அதாவது மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. பொருளாதார காரணிகள், பேரில் பொருளாதார காரணிகள் ஜிடிபியாக இருக்கலாம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டாக இருக்கலாம், டேக்ஸ் வரியாக இருக்கலாம், இல்லை வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதோடைய விகிதம். அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் கடன் வந்து விகிதம் எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃபிகல்ட்டிஸ் இன் த மெஷரிங் நேஷ்னல் இன்கம். அதாவது தேசிய வருமானத்தை வந்து நம்ம கணக்கிடும்போது நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன் இந்தியா ஸ்பெஷல் கன்சம்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. சிறப்பு இயல்புகளை வந்து மனதில் கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இஸ் போஸ்ட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் நான் மானிட்டைஸ்ட் சப்சிடன்ஸ் செக்டார். இந்தியாவில் ஒழுங்குபடுத்தப்படாத, அதாவது டெய்லி லைஃப் வந்து நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு தொழில்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா sector where the border system still prevails for transacting goods and service. Here, proper valuation of output is very difficult. அங்கே வந்து நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம மதிப்பீடு செய்கிறோம், வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய சிரமங்கள் வந்து இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். டிஃபிகல்ட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா மாற்று செலுத்தல்கள்னு சொல்லுவாங்க. டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிசியேஷன் அலவன்ஸ், தேய்மானம் வந்து மதிப்பீடு செய்யறதுல வந்து நம்ம கொஞ்சம் நிறைய சிக்கல்கள், ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மெஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, டெப்ரிசியேஷன் ஆகுது. அப்போ அதோட வேல்யூ பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது, டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அன்பெய்டு சர்வீசஸ், பணம் செலுத்தப்படாத சேவைகள் என்னென்ன இருக்குது. அப்புறம் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், சட்டவிரோத நடவடிக்கைகள் கிடைக்கக்கூடிய வருமானம். ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் சேஞ்சிங் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கெயின், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. சரியாப்பா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா?
டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானம் கணக்கிடும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் என்ன? பணம் மாற்று செலுத்தல்கள்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் மேக் பேமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், சப்சிடிஸ் எக்ஸட்ரா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேலையின்மைக்காக உதவித்தொகை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கான அலவன்ஸ் கிடைக்கும். அப்புறம் சப்சிடிஸ், மானியம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. இப்போ சிலிண்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலிண்டரோட விலை வந்து 1000 rupees அப்படின்னா 1000 rupees நம்மளால் போட்டு எடுக்க முடியாது. அப்போ அதுக்கான அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 300 கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவாப்பா? அதை கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், சப்சிடிஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது எல்லாமே என்ன நம்ம சொல்லுவோம். அப்புறம் அரசு செலவுகள், இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்போ பட் தே ஆர் நாட் இன்க்ளூட் இன் த நேஷ்னல் இன்கம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறது இல்லை, இன்க்ளூட் பண்ணுறதில்ல. பிகாஸ் தே ஆர் பெய்டு வித்தவுட் ஆடிங் எனிதிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அப்போ நம்ம நேஷ்னல் இன்கம் என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய கடன் நம்ம சொல்லுவாங்க. பே நம்ம வெளியில் வந்து டெப்ட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, செலுத்தப்படக்கூடிய வட்டி இதே மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதான் சொல்கிறோம், டூரிங் ஏ இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷ்னல் டெப்ட். தேசிய கடன், வெளியில் வந்து நம்ம வேறு கண்ட்ரியில் வந்து பணம் வாங்கியிருப்போம், அதுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் இஸ் ஆல்சோ கன்சிடர் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் த பெய்ட் பை த கவர்மெண்ட் டு இண்டிவிஜுவல் அண்ட் ஃபர்ம்ஸ் ஆன் தர் பாஸ்ட் சேவிங்ஸ் வித்தவுட் எனி ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உற்பத்தி திறனுக்காக வாங்கின பணங்கள் பே பண்ணுறது, இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கிறதில்ல. சரியாப்பா? அடுத்தது டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிசியேஷன் அலவன்ஸ். The deduction of depreciation allowance, accidental damages, repair and replacement charges from the national income is not an easy task. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் கொடுப்பளவு, டெப்ரிசியேஷன் அதுக்கு வந்து அலவன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடியது, டேமேஜஸ் ஆக்சிடென்டல் டேமேஜஸ் ஆகிருக்கும், விபத்து இழப்பீடு, அப்போ பழுது ரிப்பேர் ஆகிருக்கும், அது சரி பண்ணுறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும், மறுபடியும் வந்து புதுசாக உருவாக்குறதுக்கும். அப்போ ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு அசஸ் த டெப்ரிசியேஷன் அலவன்ஸ் அண்ட் அதர் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற கழிவுகள் இது எல்லாமே நம்ம வந்து மதிப்பீடு வேல்யூ பண்ணுறோம், ஆனால் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? அடுத்தது அன்பெய்டு சர்வீசஸ், பணம் செலுத்தப்படாத சேவைகள். எ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டர்ஸ் எ நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீஸ் லைக் ப்ரிப்ரேஷன் ஆஃப் மீல்ஸ், சர்வீஸ், டெய்லரிங், மென்டிங், வாஷிங், கிளீனிங், பிரிங்கிங் ஆஃப் சில்ட்ரன் எக்ஸட்ரா. இப்போ பணம் செலுத்தப்படாத சேவைகள்னு என்ன அர்த்தம், இதை வந்து நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப ஆட் பண்ணுறதில்ல. வீட்டில் வந்து துவைக்கிறாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, அதிகமான பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீஸ் லைக் ப்ரிப்ரேஷன் ஆஃப் மீல், உணவு உற்பத்தி பண்ணுறதும், அப்புறம் தையல் பண்ணுறதும், டைலரிங்காக இருக்கலாம், மெண்டிங் ஒர்க்காக இருக்கலாம், பழுது பார்க்கக்கூடியது, துணி துவைக்கிறது, வாஷிங், க்ளீனிங், அப்புறம் குழந்தைகளை வளர்க்குறது, பிரிங்கிங் அப் சில்ட்ரன் எக்ஸட்ரா. அப்போ சி இஸ் நாட் பெய்டு ஃபார் தம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அண்ட் ஹேர் சர்வீஸ் ஆர் நாட் டைரக்ட்லி இன்க்ளூட் இன் நேஷ்னல் இன்கம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பணம் வந்து யாரும் கொடுக்கறது கிடையாது. அப்போ சச் சர்வீஸ் பர்ஃபார்ம்டு பை பெய்டு சர்வன்ட்ஸ் ஆர் இன்க்ளூட் இன் நேஷ்னல் இன்கம். அப்போ ஒரு சர்வீஸ் செய்கிறாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் நம்ம வருமானம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறதில்ல. த ரீசன் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த சர்வீசஸ்
from national income is that love and affection of a housewife is performing her domestic work cannot be measured. வீட்டில் வந்து அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மரியாதை இருக்கும், ஓகேவாப்பா. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பணம் பே பண்ணுறது கிடையாது, அதுவும் நேஷ்னலுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறது கிடையாது, சரியா? அப்போ similarly there are number of goods and service which are difficult to be assessed in monetary terms for the reason stated above, such as rendering service to their friends, painting, singing, dancing. இதில் வந்து ஒரு சிலர் பாடுவாங்க, ஆடுவாங்க, அவங்களுடைய அர்ப்பணிப்புகள் நிறையா இருக்கும், ரெண்டரிங் சர்வீசஸ் இருக்கும். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அஃபெக்ஷன், ஒரு அன்போடு செய்யக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப இதை ஆட் பண்ணுறதில்ல, சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். சட்டவிரோத நடவடிக்கை வந்து நம்ம வச்சுருக்காங்க, அப்போ அவனுக்கு அது மூலமாக வருமானம் கிடச்சிட்ருக்கு. இன்கம் earned த்ரோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேம்பிளிங், ஸ்மக்லிங், illicit extraction of liquor etc. is not included in national income. Such activities have value and satisfy the wants of the people, but they are not considered as a productivity from the point of view of the society அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்து அவனுக்கு வந்து பணம் கிடச்சிட்ருக்கு. ஸ்மக்லிங்காக இருக்கலாம், அப்புறம் மது தயாரிக்கிறது, சூதாடுறது, கடத்துறது, இந்த மாதிரியான ஒர்க்கை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதில்ல, ஓகேவாப்பா? சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்சிங் ப்ரைஸஸ் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? அடுத்த வீடியோவில் இதை பார்க்கலாம், ஓகேப்பா. தேங்க்யூ, பாய்.